வணக்கம் நண்பர்களே. ஒரு சாதாரண எலுமிச்சை உங்க வீட்டில் தினமும் இருக்கும். ஆனால் அந்த எலுமிச்சையே ஜூஸாக குடிப்பதால உங்க உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு தெரியுமா? சிலர் தினமும் காலையில எழுந்த உடனே எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறார்கள். சிலர் உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சு குடிக்கிறார்கள். இன்னும் சிலர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும்னு நினைச்சு குடிக்கிறார்கள். இன்னும் சிலர் இளமையை தக்க வைக்கணும், எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு குடிக்கிறார்கள். ஆனா எலுமிச்சை ஜூஸ் எல்லாருக்குமே நல்லதா? எப்ப குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்க கூடாது, அதிகமா குடிச்சா என்ன ஆகும், ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு குடிக்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். ஸோ வீடியோவை பாருங்க. உங்க ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். எலுமிச்சையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். ஒரு எலுமிச்சையில கிடைக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பிளேவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், சிறிதளவு விட்டமின் B6 இருக்குதுங்க. இந்த சத்துக்கள் தான் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குது. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். தினமும் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்குதுன்னா, அதுல முதலாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இது சளி, காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பை குறைக்குது. உடல் செல்களை பாதுகாக்குது. காயங்கள் விரைவில் ஆறுறதுக்கு இது பயன்படுது. நோய் எதிர்ப்பு செல்களை செயல்படுத்துறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு லெமன் பயன்படுது. எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிறதுனால வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்றுகளில் இருந்து எளிமையாக நம்மளால் எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, உடலை நீர்ச்சத்துடன் வச்சுக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. பலருக்கும் தண்ணீர் குடிக்கிற பழக்கம் குறைவாகவே இருக்கும். அதனால் தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. அதுவும் காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் டீ, காஃபி இதுதான் குடிப்பாங்க. ஏன்னா நம்ம தூங்கிட்டு எந்திரிக்கோம்ல, 6லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி நம்ம எல்லாருமே தூங்குறோம். தூங்கும்போது நம்ம எல்லாரும் தண்ணி குடிக்கிறதே இல்லை. இதனால என்ன ஆகும்னா, உடல்ல சிறிதளவு நீர் இழப்பு ஏற்படும். அதனால காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஒன்று தண்ணியை எடுத்து குடிக்கணும், இல்லைனா இந்த மாதிரி லெமன் ஜூஸை குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிறதுனால நீர்ச்சத்து நம்ம உடலில் பராமரிக்கப்படும். ஏதாவது தண்ணி நம்ம உடலுக்குள்ளேயோ இல்லை இந்த லெமன் தண்ணியோ ஏதோ ஒரு தண்ணி உடலுக்குள்ளே போகணுங்க. இது நான் போயிடுச்சு என்ன ஆகும்னா, ஹைட்ரேஷன் உடலுக்கு அதிகமாகும். முக்கியமாக கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த உடல் சோர்வு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உடல் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக இருக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு நல்ல ஒரு ஆதரவாக லெமன் ஜூஸ் இருக்குதுங்க. உணவுக்கு பிறகு அல்லது காலை நேரத்தில் நம்ம அளவாக குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, செரிமானத்தை தூண்டும், வயிறு உப்பசத்தை குறைக்கும், மலச்சிக்கலை குறைக்கும். இப்போ நீங்கள் மதியான வேலையில் நல்ல ஒரு ஹெவியான நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா, அது சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறதுல 2 பெனிஃபிட் கிடைக்கிது. அதாவது ரெட்டிப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டதில்ல, இரும்பு சத்து உறிஞ்சதற்காக நீங்கள் லெமன் ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா முழுமையான இரும்பு சத்து உடலுக்கு கிடைக்கும். அது ஒரு காரணம். அடுத்து செரிமானம் நல்லாவே இயங்கும். நீங்கள் சாப்பிட்ட அந்த நான்வெஜ் எல்லாமே நல்லாவே செரித்து உங்களுக்கு நல்ல ஒரு சீரான செரிமானம் இயங்குறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படுது. அதில் நீங்கள் சுகர் சேர்க்காமல் சிறிதளவு சால்ட் சேர்த்து ½ லெமன் எடுத்து 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் லெமனை பிழிஞ்சு விட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ செரிமானம் சீராக இயங்கும், மலச்சிக்கலும் குறைஞ்சிடும். வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் லெமனை பிழிஞ்சு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா மலச்சிக்கல் முற்றிலும் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 4வது நன்மை என்னென்னா, சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. லெமன்ல என்ன இருக்குன்னா, சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இந்த சிட்ரிக் ஆசிட் கால்சியம் ஸ்டோன் உருவாகிற அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா நிறைய வயதானவர்கள் தண்ணி ஒழுங்காவே குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால வயதானவர்களுக்கு இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் நிறையாவே வரும். கல் உருவாகிறது அவங்களுக்கு நிறைய வரும். ஸோ அந்த வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் முன்னாடியே லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லைங்க, சிறுநீரில் இது சிட்ரேட் அளவை உயர்த்துறதுக்கு பயன்படுது. இதனால் சிலருக்கு கிட்னி ஸ்டோன் மறுபடியும் வராமல் உருவாகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் உதவியாக இருக்குது. அடுத்து 5வது நன்மை என்னென்னா, சருமத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. ஏன்னா லெமனில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு விட்டமின் சி முக்கியமாக இருக்குது. ஏன்னா 30 வயதை எட்டிட்டாகவே எல்லா
எல்லாருடைய உடல்லையும் 30 வயசு ஆயிடுச்சுன்னா கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். 40, 50 வயதுலலாம் ரொம்பவே உற்பத்தி குறைஞ்சிரும். அதனால தான் முகங்களில் முகச்சுருக்கம், டல்னஸ், கரும்புள்ளி, இது எல்லாமே மருக்கள், மருக்கள் சிலருக்குலாம் வந்து ரொம்பவே ஒரு டார்க்கான ஒரு இது வந்திருக்கும். ஸோ அது என்ன பண்ணாலும் போகாது. அந்த மாதிரி டார்க் ஸ்பாட் எல்லாம் வரும். ஸோ அதை எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் உடலை, அதாவது உங்கள் சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறலாம். ஏன்னா இது வந்து கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி தோலை மிருதுவாகவும் சாஃப்டாகவும் நல்ல ஒரு கிளியரான ஸ்கின் கொடுக்கறதுக்கும், அந்த என்ன சொல்கிறது, அந்த ரிங்கிள்ஸ், அந்த சுருக்கங்கள்லாம் வராமல் தாமதப்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. அதாவது நீங்கள் தொடர்ந்து இந்த லெமன் ஜூஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கலாம். அந்த முதுமை வந்து தாமதப்படுத்தப்படும். ஸோ வயது முதிர்ச்சியை தள்ளி வைக்கக்கூடிய தன்மை கொண்டது எலுமிச்சை பழம். ஸோ இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ இதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது நல்ல ஒரு பலன்கள் வந்து உங்களுக்கு. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுதுங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி இருக்குல்ல, சுடு தண்ணியில் ½ லெமனை பிடிச்சு 1 டேபிள் ஸ்பூன் சுத்தமான நாட்டு தேனை நீங்கள் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை சூப்பராக குறைஞ்சு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே எரிக்கப்படுங்க. ஸோ லெமனில் வந்து அந்த அளவுக்கு இது கொழுப்பை எரிக்கும் தன்மை வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் லெமன் ஜூஸை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை வந்து குறையும். ஆனால் அது கூடவே உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளணுங்க. வெறும் லெமன் ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே விடக்கூடாது. சில உணவு கட்டுப்பாடும் தேவை. அதிகமான கலோரிகள் உட்கொள்றதை கொஞ்சம் தவிர்த்துட்டு கலோரிகள் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 7வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. எலுமிச்சையில் இருக்குது ஃப்ளேவனாய்ட்ஸ் இருந்து இருக்குதுங்க. இந்த ஃப்ளேவனாய்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படுது. இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. ஸோ ஓவராலாக ஆரோக்கியமாக இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குள்ள முக்கிய பங்கு லெமன் ஜூஸுக்கு இருக்குது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கிறதுக்கு லெமன் இருக்குது. அதனால தான் நம்ம கீரை சமைக்கும் போதோ இல்லை ஒரு கறி மீன் சமைச்சாலோ ஒரு பருப்பு சமைச்சாலோ எல்லாத்துலேயுமே சிறிதளவு லெமனை வந்து பிழிஞ்சு விட்றோம். லெமனை பிழிஞ்சு விட்டா என்னன்னா விட்டமின் அந்த அந்த இரும்பு சத்து வந்து உடலால் நம்ம உறிஞ்சு கொள்ளப்படும். சில நீங்கள் லெமனை பிழிஞ்சு விட உங்களுக்கு பிடிக்கல, லெமன் குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எப்பெல்லாம் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றீங்களோ அப்போ வந்து ஒரு கொய்யாப்பழமோ ஒரு நெல்லிக்காவோ சாப்பிட்டுக்கிறீங்க. ஏன்னா அதுலேயும் விட்டமின் சி இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னா முழுமையாக உங்கள் உடலால் இரும்பு சத்தை வந்து ஈஸியாக உறிஞ்சி கொள்ளலாம். அதுக்காக தான். அடுத்து வந்து 9வது நன்மை என்னன்னா, கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு லெமன் வந்து பயன்படுதுங்க. லெமன் ஜூஸை எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல், அதாவது நம்மளுடைய குடலும் சரி நம்ம உடலும் சரி நல்லாவே சுத்தமாக்கப்படும். ஏன்னா இதுவே வந்து குடலில் தங்கியிருக்கக்கூடிய எல்லா அந்த கழிவுகள் இருக்குல்ல, அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். கல்லீரலும் அதே மாதிரி தான். கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கும் லெமன் வந்து பயன்படுது. அடுத்து 10வது ஒரு நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு லெமன் வந்து பயன்படுது. நம்ம அளவாக குடிக்கணும். அது வாயில் சில கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால பேட் ஸ்மெல் வரும். அவங்க நல்லாவே ப்ரஷ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் உங்களுக்கு பேட் ஸ்மெல் வருதுன்னா அவங்களுடைய வாயில் கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான். ஸோ அந்த மாதிரி வாயில் கெட்ட ஸ்மெல் வர்றது மாதிரி, ஸோ கெட்ட ஸ்மெல் வந்துச்சுன்னா நீங்கள் அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து நீங்கள் நல்லா வாயை கொப்பளிச்சு விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது பாக்டீரியாக்கள் வந்து அழிக்கப்படும். பாக்டீரியாக்கள் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த பற்களில் வாயில் வந்து ஒரு ஸ்மெல்லு வந்து வரவே செய்யாது. கெட்ட ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். வாய் கொப்பளிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சாதாரண தண்ணியில் மறுபடியும் வாயை வந்து கொப்பளிங்க. ஏன்னா அந்த லெமன் தண்ணி வந்து அப்படியே வாயில் இருந்தாலும் பற்களுக்கு வந்து சேதத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எனாமல் வந்து பாதிக்கக்கூடும். அதனால நல்ல தண்ணியில், சாதாரண தண்ணி, வீட்டு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் மறுபடியும் வாயை வந்து கொப்பளிச்சு விட்டுருங்க. ஸோ எப்போ வந்து இந்த லெமன் ஜூஸை குடிக்கிறது, இவ்வளோ நேரம் லெமன் ஜூஸ் ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை பார்த்தோம். இப்போ எப்படி சரியான முறையில் இந்த லெமன் ஜூஸை வந்து எடுத்துக்கிறணும், எந்த நேரத்தில் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்.
சிறந்த நேரம்னா காலை உணவுக்கு பிறகு எடுக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் எடுக்கலாமானா வெறும் வயிற்றில் எடுக்கலாங்க. ஆனால் சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை நான் ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு பாடியில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் லெமனை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வயிற்றில் புண் ஏற்படும், எரிச்சல் ஏற்படும், எனக்கு ரொம்பவுமே சென்சிட்டிவ் ஸ்டொமக் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் காலையில் உணவு சாப்பிடுவீங்களா, சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. காலையில் விட்டுட்டிங்கன்னா மதிய உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உடற்பயிற்சிக்கு பின்னாடியும் எடுத்துக்கலாம். அடுத்து வெயில் காலங்களில் வெயிலில் வெளியில் போயிட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 முறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. எப்படி இதை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. அரை எலுமிச்சை பழம் 1 டம்ளர் தண்ணிக்கு போதும். அதிகமாகவும் லெமனை எடுக்க வேண்டாம். சர்க்கரை சேர்க்க வேண்டாம். நீங்கள் சுத்தமான நாட்டு தேன் சேர்க்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் நாட்டு தேன் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெறும் புதினா, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நீங்கள் சேர்த்து குடிச்சுக்கிடலாம். தேன் இருந்து தேனையும் சேர்த்துக்கிடலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து குடிங்க. ஆனால் சர்க்கரை மட்டும் தவிர்த்து விடுங்கள். யாரெல்லாம் இந்த லெமனை எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னா வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, ஆசிட் ரெஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க, பல் எனாமல் சேதம், ஏற்கனவே பல் கூச்சத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா அவங்க லெமன் ஜூஸை தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் குடிக்கிறா இருந்தால் ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலாகவே எல்லாருமே ஸ்ட்ரா பயன்படுத்தி லெமன் ஜூஸை குடிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் தினமும் குடிக்கும்போது உங்களுடைய பல் எனாமல் சேதம் அடையும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது நல்லது. சிட்ரஸ் அலர்ஜி இருக்கிறவங்க லெமனை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக லெமன் ஜூஸ் குடித்தா என்ன ஆகும்? சிலர்லாம் தினமும் பல முறை குடிப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறை குடித்தால் போதும். சிலர் பல முறை குடித்தாங்கன்னா என்ன ஆகும்னா பல்லில் எனாமல் சேதமடையும், நெஞ்செரிச்சல் அதிகரிக்கும், வயிற்றில் எரிச்சல் ஏற்படலாம், சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிறது தான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. எவ்வளவு குடிக்கலாம்னா ஒரு நாளைக்கு 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர். நீங்கள் தினமும் குடிக்கிறீரா அப்படின்னா 1 டம்ளரே போதுமானது. எப்போயோ ஒரு நாள் வெயில நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் லெமன் ஜூஸை காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த டே ஃபுல்லாக ரொம்பவுமே ஆக்டிவாக இயங்குவீங்க. அதே மாதிரி புற்றுநோய் வருவதற்கான அந்த அபாயத்தை குறைக்கும் தன்மை கொண்டது லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸை எடுக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் உங்கள் உடலுக்கு ஏற்படுது. அதனால் நீங்கள் தினமும் லெமன் ஜூஸை எடுத்துக்கிறீங்க. ஆனால் அளவாக பயன்படுத்துங்க. நண்பர்களே, எலுமிச்சை ஜூஸுங்கிறது மிகவும் மலிவான எளிதாக கிடைக்கக்கூடியது, சத்துக்கள் நிறைந்த ஒரு பானம். ஸோ அளவாக சரியான முறையில் குடிச்சிங்கன்னா பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.